ஒரு யூரின் மட்டும் நாங்கள் வந்து பிடிச்சிட்டு வரோம் சார் இல்லை நீங்கள் பிடிக்கிறியா சும்மாரியா வச்சுங்க சார். கங்க்ராச்சுலேஷன், மீண்டும் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன். எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது. நீங்கள் அம்மாவை போகிறீங்க அட பல்லுகளால உடச்சு போடுவாங்க. என்னடா ஏன்னா இப்போ கோவப்பட்டீங்க? இல்லை என்ன அப்புறம் என்ன போய் கண் இது கண் தானே கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீங்கள் பொய் சொல்லுங்க, டெஸ்ட் பண்ணி தான் இப்போ என்ன நாங்கள் பொய் சொல்லலாம். சரி மிஷினு பொய் சொல்லுமா? நான் 2 கோடு காட்டுறேன். அவரு என்ன தெரியுமா, அவரு ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்த்தா காசு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டாக்டர் மாதிரி இறங்கிட்டேன். வந்து வழக்கம் போல டாக்டர் அப்படி போட்டு சும்மா போட்டு அளப்பல கொடுப்பீங்க இவ்வளவுதான் நினைக்காதீங்க. இது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட். கண்டிப்பா இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னா பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. இது பாத்தீங்கன்னா 5 ml சிரிஞ்சி, இது பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிரெக்னன்சி கிட்ட தான் நீங்கள் பயங்கரமாக பண்ணுவோம். இதில் பிடிச்சிட்டு வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இது பண்ணி அவரோட யூரின் ட்ராப்பை வந்து இதில் இது பண்ணி நாங்களே இந்த ரெட் கலர் பெண்ணெலாம் வாங்கிட்டு வந்தோம். அதில் டப்பு கோட் போட்டு இன்றைக்கி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணி பயணம் கொடுக்கணும். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ பப்ளிக்கை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போது நாங்கள் ஓரமாக வந்துடும். A few minutes later. ஒரு தவறு செய்தால் அதை நம்ம வந்து ஒரு லேப்லேருந்து வரோம். ஹெச்ஐவி டெஸ்ட்லாம் பரவி இருக்குண்ணா. அது வந்து நம்ம வந்து டெஸ்ட்டுக்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பண்ணுறாங்க. சார் வந்து டாக்டர் வந்து அங்கே இருக்கார். அதனால் நீங்கள் இப்போ நடந்து வரீங்க, அதனால் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். எனக்கெல்லாம் ஹீட்ஸ் எல்லாம் இருக்காது. இல்லைண்ணா இருக்காது தான், ஒரு டெஸ்ட்டு தான், ஃபார்மாலிட்டிக்கு ஒரு டெஸ்ட்டு தாண்ணா. எப்பா வேண்டாப்பா சொல்கிறேன். இல்லைண்ணா டாக்டர் அங்கே இருக்காருண்ணா. கடுப்பாயிடுவாங்க அந்த கிண்டல் தெரியுதா? இல்லைண்ணா ஒரு ஃப்ரீ செக்அப் தானே. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. அண்ணா ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்கண்ணா. சொல்றது கேளு. இந்த லைட்ஸ் மயிர் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, பேசாம போயிடுங்க சார். ஒரு நிமிஷம் சார், கை வைக்கிற வேலை வச்சுக்காத, பேசாம போட சார். ஃப்ரீயா பண்றாங்க சார், வந்து பண்ணுங்க சார். போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? உங்களுக்கு இல்ல, பட் இருந்தாலும் இருந்துச்சுன்னா கிடையாது. ஏனே தேவையில்லாம போட்டு இல்ல, சும்மா ஒரு டெஸ்ட் தான். நான் வந்து அதே பண்ணிட்டு போறதுல நான் வந்துட போகுது. வாங்க இப்படி வாங்க. சார் வந்து டெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு சார். எது சார் டெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. சார் ஓ முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். ஒன்றும் பிரச்சனை. சட்டையாவுக்கு சொல்லலாம். கிட்ட சொல்லுங்க. இந்தியாமா மூச்சில் சொல்லுங்க. இந்தியா காட்டுல குதிரை வர சத்தம் கேக்குது. மூச்சில் தொடுங்க. ஆக்சுவலி பாடி கண்ட்ரோல் நார்மலாக தான் இருக்குது. அவன் சின்ன டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே டெஸ்டா? ஓ நோ, வச்சு பார்த்துட்டீங்களே ஒன்றுமே இல்லை. நீங்கள் மறுபடியும் என்ன டெஸ்ட்டு சார்? அதாவது மன ரீதியாக நல்லா இருக்குங்க. சரி. மனசில் எந்த குழப்பமும் இல்லை. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வந்துருவீங்க. அது பிரச்சனை கிடையாது. ஒரு யூரின் மட்டும் சொல்லு. டக்குனு பேசுங்க. யோ என்ன யூரின் எல்லாம் பிடிக்க சொல்கிறாங்களா சார்? ஆக்சுவலாக வந்து உங்கள் வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்க. அம்மா பாப்பி இருக்காங்களா? எல்லாம் இருக்காங்க. அதுதான் சார் நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு மேபி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து இது வந்து நம்ம அதாவது ஹெச்ஐவிங்கிறது எய்ட்ஸுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான ஒரு இதில் வந்து வர்றதில்லை. இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி வைரஸை பரப்பியிருக்காங்க. எனக்கு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏரியாவில் பரப்பியிருக்காங்க சார். தயவு செய்து சொல்கிறேன், பிடிச்சி சார். சார் சின்ன டெஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் எனக்கு என்ன பப்ளிக்கில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு யூரின் அப்படி இதை அப்படின்னுக்கிட்டு அவர் பப்ளிக்காக இருக்கிறது தான் அவர் பயப்படுறாரு. நாங்கள் வந்து பிடிச்சிட்டு வரோம் சார். இல்லை நீங்கள் பிடிக்கிறியா சும்மாரியா? நில்லு நானே பிடிச்சிட்டு வரேன்.
பிடிச்சிட்டேன் நீங்களே பிடிச்சிருங்க சீக்கிரம் வாங்க போங்க. அண்ணே வந்துருச்சானே நானே வரமாட்டேங்குது போங்க. சார்ண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே போங்க அங்கிட்டு. அம்மா போனவனை அழைச்சிட்டு வந்து ஒண்ணுக்கு அப்படி அதை பிடின்னு நானே வரலன்னுக்கிட்டு இருக்கேன். கடுப்பு ஏற்றி போவையா கட்டிட்டு போறேன் எதுக்கு ஒருத்தவங்க கோவப்படுறாரு அவர் அவங்க கூப்பிடும்போது பார்த்துருக்கணும். ஆக்சுவலி வந்து லேபில் உள்ள எல்லா டெஸ்ட்டுமே வந்து இது எடுக்கும் அதுதான் அது இதெல்லாம் அது சார் எப்படி வச்சுங்க சார். சரி நான் கிளம்பட்டா. டெஸ்ட்டு பார்த்து முடிச்சுக்கலாம் சார் சார். நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எனக்கு இருக்காதுங்க. எய்ட்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. ஆளு பழைய ஆளு தான் சார். பல இடத்துல பாஞ்சு நிறைய பேர் வந்துச்சு. இல்லை இது நைட்டில் பாயிறாங்கல்ல ஜம்பிங் दिल जंपिंग जपांग जंपक थंपिंग कपांग थंपक गिली गिलिया அது சொல்லாங்க சார். எடுப்பா இன்னும் உனக்கு எடுத்து போடுப்பா. நீ எடுத்து போடுப்பா. யூரினை கையை வச்சு இது பண்ணுவீங்க. அறிவு இருக்காயா? யூரினை கொண்டு போய் இதுல பண்றீங்க மிஸ்டர் சஞ்சு கீழே வைங்க. அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவ்வளோதான் டக்குன்னு அனுப்பி விடுங்க. செய்யுங்க சார். கொஞ்சம் மொழிவாரில் தான் இருப்பான். கொஞ்சம் சார். ஹலோ ஹலோ பாயா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப மஞ்சளாக இருக்கு சார். சரக்கு அடிச்சிங்களா? அதெல்லாம் ஒன்று தண்ணி குடிக்கலையா? நான் பாட்டுக்கு வெயிலில் நடந்து போயிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்து தண்ணி குடிச்சேன்னா அதெல்லாம் வெள்ளையாயிடும். மஞ்சளாக இருந்தாக்கா என்ன தண்ணி குடித்தா சரியாக போகுது. சரக்கு அடிக்கக்கூடாது சார். இதுதான் சார். சரக்கெல்லாம் நான்லாம் அடிக்கடி அடிக்கிற ஆள் கிடையாது. எப்போயாச்சும் தான் அடிப்பேன். இது அடிப்பீங்களா? தூக்கி போட்டுருங்க சார். இதுவாங்க சார். எத்தனை தடவை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? நல்ல விஷயம். அதான் சொன்னல தம்பி, எனக்கு இருக்கே தம்பி. நான்லாம் நாட்டு சாப்பாடு சாப்பிட்றாரு போகிறாள் அதெல்லாம் எப்படி சொல்றேன்னு தெரியல. நீங்க சொல்லிதான் எனக்கும் சந்தோஷம். ஏதோ ஃப்ரீ டெஸ்ட்ல தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வெளியெல்லாம் போனால் 10,000 15 வரைக்கும். நான் பயந்து போயிட்டேன். ஏதோ போட்டு நீங்க காசு கேட்டுருவீங்களோ. நானே கடன் ஃப்ரீ தான் பார்த்துக்கிட்டீங்களா? டபுள் கோடு இல்லை அப்படின்னா இல்லைன்னு அர்த்தமா? சொல்கிறத கேளுங்க. கங்க்ராச்சுலேஷன். மீண்டும் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது. நீங்கள் அம்மாவை போகிறீங்க. அட பல்லுகளால உடச்சு விடுவாங்க. ஆளு மயிறு பாரு. அம்மாவை போறாங்க. தலைவர் வந்தீங்களாடா? என்ன சொல்றான்? முதல்ல அவன் டாக்டர் யாரு? அம்மாவை போறான்னு போய் சொல்லிட்டு இருக்கான். கடுப்பாயிடும். பேசாம போயிடுங்க சார்.
கோவப்பட்டீங்க? இல்லை என்ன அப்புறம் என்னை போய் கண் இது கண் தானே கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன இது பொய் சொல்லுங்க. இப்போ என்ன நாங்கள் பொய் சொல்லலாம், சரி மிஷினு பொய் சொல்லுமாண்ணே. 2 கோடு காட்டுங்க. என்ன மறுபடியும் இருங்க ஒரு நிமிஷம் பாடுறான் பாரு. ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், ஐ எம் ஏ டாக்டர். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காங்க. வாடா ஒத்த கொத்த நிப்போம்டா அடிச்சு பாப்படா வாடா சாமி நீங்க வாடா நீங்க பெரிய ஆள் தான் மக்கள்ல வச்சு வெட்டுடா இருந்த அவசரப்படாத இருந்த ஏன்னா இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? இப்போ சார் கொடு. நான் சேவனையில் போயிட்டு இருந்தேன். என்னை போட்டு இழுத்துக்கிட்டு அடா போனா ஏன்னா இப்படி பண்றீங்க? சரி அவளை ஆளுகள் பேச மரியாதை கட்டுப்படும். எந்த ஏரியாவில் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சொல்லலாம். அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். செவனு போயிட்டு இருந்தோம் உங்ககிட்ட வந்து. விடு எப்படியா இருந்தாலும் பிரசவத்துக்கு நம்மள்ட்ட தானே வந்தா பிரசவத்துக்கு நம்மள்ட்ட தானே வந்தா கூலாவு தலைவரா எங்கே பேர் மறுபடியும் பிரசவங்கிறான். எனக்கு டென்ஷன் ஆகிட்டு சொல்லிவிட்டேன். அவ்வளோதான். விடு தலைவர் கூலாவு தலைவரா. நம்ம நல்ல ஈரானே சொல்றதை கேட்டு போங்க. அவர் வந்து என்ன மனநிலை இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவர் நம்மளுக்கு நான் இது அவரு என்ன தெரியுமா, அவரு ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்தா காசு தலைவரா என்ன தலைவரா ஏன்னா போய் சொல்லுவாங்க தலைவர். மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு தான் பிரச்சனை. டாக்டர் தலைவர் போய் சொல்லுவாங்க. பழிச்சு காட்டுறான் பாரு. தலைவரா இரு தலைவரா இரு தலைவரா. தலைவரா இரு தலைவரா. வேண்டாம் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். தலைவரா ஆனா ஒரு டாக்டரா நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன். என்ன பண்ண போகிறேன்? ரிப்போர்ட் எடு. இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்தீங்க. ஏய் எத்தனை இது ட்ரீட்மெண்ட் நான் எத்தனை பிரசவம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியாதா? இப்போ அவ்வளோதான். ஏதாச்சும் பேசுனீன்னு வச்சுக்க. அப்போ அவ்வளோ பிடிச்சிட்டு வந்தான் பாரு. பிடிச்ச புளியம்பொங்க கொம்பா போடுறாங்கன்னா சரி எனக்கு காட்டா மாரி ஒரு ஆள் பிடிச்சோம். நீங்கள் ஒன்று உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. காட்டாங்கட்டான்னு யாரை காட்டான்னு சொல்கிறேன்? யாரை காட்டான்னு சொல்கிறேன்? உங்களை சொல்ல நான் விடுங்க. ஏய் அவர் எங்க வேணா போய் பாத்துக்கிட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒரு தாயோட வலி என்னன்னு எனக்கு மட்டும் உங்களை சொல்ல ரிப்போர்ட்ல என்ன எழுத போறான்? ரிப்போர்ட் எழுதானே நீங்க உங்களுக்கு வந்த ரிசல்ட் ரிப்போர்ட் எழுதுறானே. இல்ல பாரு ஏதாச்சும் தப்பா எழுதுனா நான் டென்ஷன் ஆயிடுவேன்டா தம்பி. அவ்வளவுதான் உனக்கு. ஓகே ரிப்போர்ட்டும் நீங்க இதுவும் அப்படியே கையில வாங்கிட்டே போயிடுங்க. இதை தூக்கிறாங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ராவணா. ஓகே சார். ஓகே டேப்லெட் 2 எடுத்துக்கணும். ஓகே சார். சுந்தரமணி பூசண முனி மாமா இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி காட்ட சொல்லுங்க. ஏன்னா வந்து குழந்தை தலைகீழ இருக்கா முன்னாடி இருக்கா. சார் மறுபடியும் என்ன வார்த்தை சொன்னா பாத்தியா? ரிப்போர்ட் இப்போ என்ன சொன்னா பாத்தியா இல்லையா? குழந்தை தலைகீழ இருக்கான். சார் ரிசல்ட் சொல்லுது சார். ரிப்போர்ட் சார் ஒரு நிமிஷம் பொறுமையா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த ரிப்போர்ட் அந்த ஆட்டை கொடுத்து அனுப்புங்க. டேப்லெட் மட்டும் கரெக்டா எடுத்துங்க. டெய்லி போட்டு என்ன பிடிச்சு உங்க மூத்திரத்தை எடுத்து எய்ட்ஸ் இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்? கேமரா சரியா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கேமராங்கிறீங்க. எது காமெடி? செவன் நான் கடன் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தேன். ஏதோ டெஸ்ட் கிஸ்ட்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இப்போ என்ன வந்துட்டு ப்ரெக்னன்ஸாக இருக்கேன் அதெல்லாம் சொல்லலாமா? சாரி சும்மா
கோச்சிக்காத சும்மா ஃபன்னு தானே கூப்பிட்டு வந்தேன். எதையா பண்ணு எது பார்த்தா இல்லை என்னோட பையன் வயசுல இருக்கிறீங்க நீ கூப்பிட்டு வந்து நான் செவனேன்னு நான் போயிட்டு இருக்கிறேன். காமெடி பரவாயில்ல. தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆகி போட்டு அடிச்சு விட்டேன். பரவாயில்ல, சரியான அடிங்கப்பா. என்ன இது மாதிரி எல்லாம் போட்டு சண்டை பயங்கரமா போட்டு பப்ளிக்ல போட்டு பண்ணா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. ஒரு எய்ட்ஸ்னா கூட ஏத்துவாங்க போல இருக்கு. ஒரு ஜென்ஸ் வந்து கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னா என்ன ஒன்னே பிடிச்சிருக்கா. சாரி சரி, ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நாங்கள் ஃபண்ணுக்காக எடுத்தோம். இன்னொரு விஷயம்ண்ணே, உங்களை பர்மிஷன் கேட்காம தான் நாங்கள் இதை எடுத்தோம். பட் ஆனால் வந்து இந்த வீடியோ போடும்போது பர்மிஷனோட தான் நாங்கள் போடுவோம். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் இந்த வீடியோ போடுவோம். போட்டா எனக்கு எதுவும் இல்லைண்ணே, சும்மா ஒரு காமெடி, பார்க்குறவங்க சிரிப்பாங்க, ஒரு ஃபன்னு, ஒரு மக்கள் என்டர்டெயின்மெண்ட். சரி போட்டுக்கலாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ஒரு வணக்கம் வச்சுருங்க. ஆனா ஒண்ணு மஞ்சள் இருக்கும் போது